Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Today's concept is all about JSP. So JSP என்னதுன்னா Java Server Pages. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்காக நம்ம இந்த JSP ஃபைல் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் லைக் சர்வ்லெட்ஸ் மாதிரி தான். இங்க சர்வ்லெட்ஸ்க்கு JSP ஃபைலுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றதை இங்க பாக்குறோம். இன் கேஸ் ஆஃப் சர்வ்லெட்ஸ் ஜாவா கோட் கண்டெய்ன்ஸ் HTML கோட். அது சொல்லிருக்கு இல்லையா? ஜாவா கோட் கண்டெய்ன்ஸ் HTML கோட். அதுவே JSP யூஸ் பண்ண HTML code contains a Java code. And one more thing என்னதுன்னா in case of servlets நம்மளோட கோட்ன்றது modify பண்ணும்போது everything will be recompiled and redeployed the application. Complete thing வந்துட்டு திரும்பி recompile ஆகுது. அதுவே நீங்க JSP யூஸ் பண்ணும்போது complete கோட்ன்றது recompile redeploy ஆகாது. நம்ம எங்க modification பண்ணிருக்கிறோமோ just அந்த பார்ட் மட்டும் தான் நம்மளோடது redirect ஆக போகுது. Next, in the JSP code என்றது JSP code is less than servlet. JSP tags, JSP implicit objects and JSTL. இது என்ன சொல்றதுன்னா நம்ம சர்வ்லெட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல மோர் நம்பர் ஆஃப் யூஸ் பண்றோம் கோட்ன்றது. அதுவே JSP கோட் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம்னா லெஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கோட்ன்றது நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு போலாம். சோ சேம் இங்க நம்ம சர்வ்லெட்ஸ்ல 3 ஸ்டேஜஸ் பார்த்திருக்கிறோம். ஒன் வந்துட்டு இனிஷியலைசேஷன், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் வந்துட்டு டெஸ்ட்ராய். சோ சேம் 3 ஸ்டேஜஸ் தான் நம்ம இந்த JSP லைஃப் சைக்கிள்ல கூட பார்க்க போறது. இங்க JSP init ஃபங்க்ஷன், JSP சர்வீஸ் ஃபங்க்ஷன், JSP டெஸ்ட்ராய் ஃபங்க்ஷன். நான் இங்க ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். we can also call it like a method. okay, usually நம்ம கால் பண்றது மெத்தட் தான் கால் பண்ணனும். JSP init method, JSP service method, JSP destroy method and so the JSP init method என்ன சொல்லுதுன்னா it will be called only once when JSP page is loaded. so இது சேம் அதேதான். once இது நம்ம அங்க என்ன சொல்லிருக்கிறோம், to open the database connections we will make use of the initialization சொல்லிருக்கிறோம். so இதுல என்ன பண்ணுதுன்னா in order to load the JSP pages இந்த ஃபங்க்ஷன்ன்றது ஒரு வாட்டி கால் பண்ணிக்கும். சேம் அதே மாதிரி JSP pages closing destroy பண்ணனும்ன்றதுக்காக இது கூட ஒரே வாட்டி தான் கால் பண்ணிக்கும். JSP destroy ஃபங்க்ஷன்ன்றது யூஸ். JSP சர்வீஸ்ன்றது called for every request. நம்ம every request கொடுக்கும்போது we will be getting back the response. okay, so அதே விதமா இங்க கூட வரும். next இது வந்துட்டு cannot be overridden method. overridden method means it will be not recompiled and redeployed. so it will not get overlap ஆகாது மாதிரி. that is what it cannot be overridden method. so these 3 steps யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறோம். சோ இங்க JSP tags ன்றது டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்குமா, லைக் டைரக்டிவ் டாக்ஸ், ஸ்கிரிப்ட்லெட் டாக்ஸ், ஆக்ஷன் டாக்ஸ், கஸ்டம் டாக்ஸ்ன்றது இருக்கு. டாக்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி I just want to show the difference how we can develop an application using the servlet and JSP. சோ நான் என்ன சொல்லிருக்கேன், JSP கோட் யூஸ் பண்ணனால நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது less number of lines of codeன்றதை யூஸ் பண்றோம். சர்வ்லெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே யூஸ் பண்றோம்ன்ற மாதிரி சொல்லிருக்கு இல்லையா? சோ அது நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்காக, மீன்ஸ் அது நம்ம பார்க்கணும் இல்லையா, நிஜமா கிடையாதான்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுக்க போறேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா I am going to display current date and time. இன்னைக்கு இருக்கிற டேட் டைம்ன்றது நான் டிஸ்ப்ளே பண்ண போறேன் ப்ரௌசர்ல. JSP யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன், சர்வ்லெட் யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். நமக்கு ஆல்ரெடி சர்வ்லெட் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் யூஸ் பண்ணி டேட் அண்ட் டைம் எப்படி ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்றதுன்றதை பார்க்க போறோம். சோ சிம்பிளா நான் என்ன பண்றேன், எக்லிப்ஸ்ன்றது ஓபன் பண்ணிட்டேன். இங்க நியூ டைனமிக் வெப் மேல ரைட் கிளிக் கொடுங்க, நியூ சர்வ்லெட் அன்னிட்டு கிளிக் பண்ணுங்க. சர்வ்லெட் அண்ட் கிளிக் பண்ணுங்க. சோ ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். அதுல நீங்க கிளாஸ் நேமும் எதனா கொடுங்க. நான் இங்க வந்துட்டு டேட் அண்ட் டைம் தானே நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ நான் என்ன பண்றேன்னா டேட் சர்வ்லெட் அன்னிட்டு நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நேம்ஸ் அல்லது ப்ராப்பரா கொடுத்துக்கோங்க. நேம் சர்வ்லெட் கொடுத்துட்டு ஃபினிஷ் அன்னிட்டு கிளிக் பண்ணிடுறேன். சோ
நம்ம ஒரு சர்வ்லெட் ஃபைல்ன்றது கிரியேட் ஆயிடும். அதுல நம்மளுக்கு ரெடிமேட் கோட்ன்றது வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், அன்வான்டட் கோட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையில்லாதது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அது வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு தேவையில்லாத கோட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்க டூ கெட் டூ போஸ்ட்ன்றது டூ கெட் டூ போஸ்ட்ன்றது மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டூ போஸ்ட்ன்றது இப்போ நமக்கு தேவையில்லை பிகாஸ் வி ஆர் நாட் கிரியேட்டிங் எனி கைண்ட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அப்போ நம்ம அந்த டூ போஸ்ட்ன்றது கூட எடுத்துடலாம். ஸோ நான் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் நீங்க என்ன பண்றேன்னா, இந்த டூ கெட்ல வந்துட்டு நான் ப்ரௌசர்ல கனெக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற பிரிண்ட் ரைட்டர் அதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அவுட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துறீங்க. ஸோ நம்மளுக்கு இங்க எரர் மெசேஜ் வந்துட்டு இருக்குன்னா நம்ம அது வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஜஸ்ட் இது கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு நீங்க இம்போர்ட் பிரிண்ட் ரைட்டர்னு கொடுத்துருங்க. அது இங்க இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ இம்போர்ட் ஆச்சு. அடுத்தது அது எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்ன்றது சொல்லுங்க. ஸோ அவுட் என்ன கொடுக்குறீங்க, பிரிண்ட் எல்என் கரண்ட் டேட் கரண்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துறேன். இப்போ இந்த கரண்ட் டேட் டைம் கொண்டு வரதுக்காக நம்மளுக்கு ஆல்ரெடி சம் பேக்கேஜஸ் இருக்குமா. ஸோ அந்த பேக்கேஜ்ன்றது யூட்டில்ன்ற பேக்கேஜ் தான், நம்ம அது டிஃபால்ட்டா வரப்போறது தான். ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ இது என்னோட டெக்ஸ்ட். இது along with this text I am going to get the value new என்ற keyword java dot util dot இங்க எனக்கு டேட் அண்ட் டைம், only டேட் அண்ட் டைம் வேணும்ன்றதுக்காக there is a one function called date function. So இந்த டேட் வந்துறது இந்த பேக்கேஜ்ல இருந்து வருது. So you are just directly creating an object for this. So இது கொடுத்துட்டீங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ரன் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட கரண்ட் டேட் அண்ட் டைம்ன்றது நம்மளோட ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் லைன். ஸோ ரன் பண்ணுங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் ஆஸ் அண்ட் கொடுத்துட்டு ஸோ ரன் ஆன் சர்வர் சேவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு டாம் கேட். ஸோ ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இது கம்பைல் ஆயிட்டு ரீஸ்டார்ட் த சர்வர். ஓகே, நவ் 9/16 நம்மளோட டேட்ன்றது 26/4/2025. ஸோ அது எல்லாமே நம்மளோட ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்துட்டு சாட்டர்டே April 26th. So the time is this one IST means Indian Standard Time வந்துட்டு 2025. ஓகேவா, கிளியரா வந்துருக்கு பாருங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம சர்வ்லெட் யூஸ் பண்ணி இந்த கரண்ட் டேட் அண்ட் டைம் வரதுக்காக ரைட் பண்ணிருக்கிற கோட். ஸோ எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கிறோம் பாருங்க. ஸோ நியர்லி ஒரு 10 to 15 லைன்ஸ் இருக்குமா, இருக்கும். இது எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே கனெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரௌசர்ல வரதுக்காக இது எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். நியர்லி ஒரு 10 லைன்ஸ் இருக்கும். மினிமம் ஒரு 10 to 12 லைன்ஸ் இருக்கும் இங்க சர்வ்லெட் யூஸ் பண்ணி கரண்ட் டேட் அண்ட் டைம் கொடுக்கறதுக்காக. அதுவே இப்ப ஜேஎஸ்பி யூஸ் பண்ணி கரண்ட் டேட் அண்ட் டைம் எப்படி நான் கொடுக்க போறேன்றது பாக்குறோம். ஸோ சிம்பிள். திரும்பி நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் நீங்க இதே ஃபைல் மேலே நியூ டைனமிக் வெப் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ ஜேஎஸ்பி ஃபைல்ன்றது கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த ஜேஎஸ்பி ஃபைல் வேணுன்றதுக்காக ஒரு நேம் கொடுங்க. ஸோ நான் இங்க நேம் வந்துட்டு டேட்ன்றது கொடுத்துட்றேன். ஓகே, date.jsp கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அங்கே. ஸோ நீங்க ஜஸ்ட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. date.jsp கொடுத்துட்டேன். ஸோ நம்ம அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே ரெடிமேட் கோட் இல்லையா. ஸோ நம்ம சிம்பிளா நம்ம இது எல்லாமே ஒமிட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் HTML கோட் தான். So this is what என்னது, இது JSP க்கு சம்பந்தப்பட்டிருக்கிற tags இது. ஓகேவா, this is one type of tag just including the pages. So எந்த பேஜ் வேணுமோ அது எந்த மாதிரி content, what type of content that you want to display, so என்ன language யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாமே வருது பாருங்க. அதான் நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கேன். என்னன்னு சொல்லிருக்கேன், in JSP HTML code contains a Java code. So that is what the meaning for this. ஓகேவா, so இப்போ நம்ம வேணுமானா வச்சுக்கோங்க, இல்ல ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நான் இந்த ஹெட் செக்ஷன் வரைக்கும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பாடி செக்ஷன் உள்ள எனக்கு கரண்ட் டேட் அண்ட் டைம் வரதுக்காக நான் ஒரு HTML டேக் யூஸ் பண்ண போறேன். லெட் அஸ் டேக் H3 டேக். ஓகேவா, இந்த H3 டேக் உள்ள எனக்கு கண்டென்ட்ன்றது கரண்ட் டேட் அண்ட் டைம் எழுதிட்டு கரண்ட் டேட் அண்ட் டைம் வரதுக்காக there is a one JSP டேக் ஒன்று இருக்கு. அந்த டேக் யூஸ் பண்ணி நான் அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ரைட் த கண்டென்ட் கரண்ட் டேட் அண்ட்
time அன்னிட்டு sentence கொடுத்துட்டு இப்போ I'm using one of the JSP tag which is nothing but expression tag அன்னிட்டு நம்ம அதை டீடைல்டா படிக்கிறோம். ஜஸ்ட் இப்போ நான் அதை எழுதுறேன். ஸோ எப்படி எழுதணும்? லெஸ் தேன் சிம்பிள் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு உங்களோட எக்ஸ்பிரஷன்ன்றது எழுதணும் ஃபார் கெட்டிங் த டேட் அண்ட் டைம். சேம் நான் அங்கே என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? சேம் அதுவே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூ ஜாவா டாட் யூட்டில் டாட் டேட் மெத்தட் அன்னிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட கோடுன்றது முடிச்சுட்டு கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துட்டுங்க. ஓகே, ஸோ இது முடிச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? இங்க நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்க நம்ம இங்க எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கிடையாது, பர்சன்டேஜ் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இந்த பாருங்க, இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் உள்ளதை இது எல்லாமே எழுதிக்கணும். ஓகேவா? பர்சன்டேஜ் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு இங்க கூட க்ளோஸ் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் சிம்பிள் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ்ன்றது கொடுத்துக்கணும். அகைன் ரிப்பீட்டிங். ஸோ லெஸ் தேன் percentage symbol equal to which is defining the expression tag. இதுல உள்ள நீங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு கொடுங்க. again you should close it with the percentage symbol and greater than symbol. சோ இது ஆன உடனே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இது ஃபைல் ரன் பண்ண போறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு run as, run on server கொடுத்துட்டு just save பண்ணிடுங்க before continuing it. so tomcat server கிளிக் பண்ணிக்கிட்டா finish. இங்க நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்ன்றது இங்க வந்துரும். சேம் நம்ம சர்வ்லெட் யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் கொண்டு வந்திருக்கிறோமோ சேம் ஜேஎஸ்பி ஃபைல் யூஸ் பண்ணி கூட கோட் கொண்டு வந்திருக்கோம், அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். சோ பாத்தீங்களா சேம் வந்திருக்கா டேட் அண்ட் டைம். சோ என்ன டிஃபரன்ஸ் பாத்திருக்கீங்க? இந்த ஜாவா சர்வ்லெட் யூஸ் பண்ணா 3 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கீங்க ஜஸ்ட் ஃபார் டிஸ்ப்ளே அந்த ஒரு லைன் ஆஃப் அவுட்புட் வரதுக்காக. அதே ஜேஎஸ்பி ஃபைல் யூஸ் பண்ணும்போது அதே அவுட்புட் கொண்டு வரதுக்காக சிங்கிள் லைன் இந்த பாடி கூட கொடுக்கற தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஒரு லைன். இது எல்லாமே நம்மளோட எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான். ஜஸ்ட் இந்த லைன் இருந்தா மட்டும் போதும், நம்மளுக்கு கரண்ட் டேட் அண்ட் டைம் வரும். சோ திஸ் இஸ் வாட் தி எக்ஸ்பிளனேஷன். ஜேஎஸ்பி கோட் யூஸ் பண்றதுனால நம்மளோட கோட் சைஸ் என்னது ரொம்ப சின்னதா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்? கிளியர்? ஓகே. சோ இது மட்டும் இது வந்து எக்ஸ்பிரஷன் டாக் நம்ம டீடைலா படிக்க போறோம். இது மாதிரி நம்பர் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம பார்க்கறோம் அதுவே தான். சோ நவ கமிங் டு தி ஜேஎஸ்பி டாக்ஸ்மா. சோ ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குன்னா டோட்டலா 4 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. சோ ஒன் இஸ் a directive tag, second thing is the scriptlet tags, action tags and custom tags. ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டிவ் டாக்ஸ்ல இந்த ரெண்டு டாக்ஸ் பத்தி டீடைல்டா லேர்ன் பண்ண போறோமா. சோ ஜஸ்ட் லிசன் பண்ணி வெச்சுக்கோங்க. டாக் lib டைரக்டிவ் டாக் கூட இருக்கு, பட் நம்ம we are going to focus on these two tags. சோ பேஜ் டைரக்டிவ் டாக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா it is used to import the java packages. சோ நம்ம கிட்ட இருக்கிற ஜாவா பேக்கேஜஸ் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் இதே எழுதணும். சோ அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த நம்ம கோட் எழுதும் போதே இந்த மாதிரி இந்த டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. இங்க இன்க்ளூட் டைரக்டிவ் டாக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் இன்னும் மீன்ஸ் நம்ம எழுதிட்டு இருக்கிற கோட் எழுதிட்டு இருக்கிறோம் அந்த கோட் கூடவே சம்மத ஜேஎஸ்பி ஃபைலும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும்ன்ற போது இந்த டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த கோட் அந்த ஃபைலோட நேம் மட்டும் அது இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல்ல இருக்கிற கோட் எல்லாமே அந்த எக்ஸிஸ்டிங் நீங்க கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கோட்ல கூட ஆட் ஆயிட்டு வந்துடும். சோ தட் இஸ் வாட் இன்க்ளூட் டைரக்டிவ் டாக். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் இத பத்தி பேசிட்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இங்க பாருங்களேன். சோ பேஜ் டைரக்டிவ் டாக்ன்றது இந்த மாதிரி தான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துறோம். யூஸ் டு இம்போர்ட் ஜாவா பேக்கேஜஸ். ஓகேவா? லைக் எந்த மாதிரி இங்க பாருங்க, percentage symbol பேஜ் கொடுத்துட்டு import is equal to உங்களோட பேக்கேஜோட நேம் கொட்டேஷன்ஸ்ல கொடுத்துட்டு it should end with like this. இப்போ நான் கரண்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்திருக்கேன். இங்க என்ன பண்ணிருக்கோம், நான் டைரக்டா இங்க கொடுத்துட்டேன். இந்த பேக்கேஜ்ன்றது இங்க கொடுத்திருக்கேன். சோ இந்த மாதிரி கொடுக்காம இது வந்துட்டு ஒரு டேக்ல கொடுத்துட்டு அந்த டேக் யூஸ் பண்ணி இது மட்டுமே நான் கொடுக்க போறேன். சோ நான் அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு நிமிஷம் எனக்கு இது சொல்லிட்டு வந்துடுறேன். சோ இப்போ நம்ம இதுவே தான் நான் இப்ப பாருங்க இதுதான் எனக்கு சொல்லிட்டு இருக்க போறது. டேட் ஜேஎஸ்பி ஃபைல் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா? சோ இப்போ அதுவே தான் நான் யூஸ் பண்ண போறது. அதே விதமா நீங்க மல்டிபிள் பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணிக்கணும்ன்றப்போ இந்த மாதிரி சிங்கிள் டேக் யூஸ் பண்ற தேவையில்லை. ஒரே டேக்லயே ஒரு வேல்யூக்கு அப்புறமா காமா வச்சுக்கிட்டு இன்னொரு இம்போர்ட் பண்ண போற அது கூட பேக்கேஜ் கூட நீங்க எழுதிக்கலாம். ஒரே டேக் ஒரே இதுலயே நீங்க மல்டிபிள் பேக்கேஜஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ தட் இஸ் வாட் பேஜ் டைரக்டிவ் டேக். சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சோ
ஸோ நம்ம இங்க ஆல்ரெடி date.jsp நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா? ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கிறேன்னா என்னோட பேக்கேஜ்ன்றது இங்கவே நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணாம now we are working with what kind of tag? Page directive tag. அது எப்படி நம்ம டினோட் பண்றோம்னா less than symbol, percentage symbol, okay, at the rate, page is equal, at the rate, page, import is equal to, நீங்க இம்போர்ட் பண்ண போற பேக்கேஜ் என்னதுமா java.util இல்லையா? சோ அது இங்க கொடுத்துருங்க. சோ அது வேல்யூன்றது நம்ம கொட்டேஷன்ஸ்ல கொடுக்கணும். java.util அதுல இருக்கிறது எல்லாமே நமக்கு வேணும்ன்றதுக்காக ஸ்டார்ன்றது கொடுத்துறேன். ஓகேவா? சோ இப்போ இந்த பேக்கேஜ் நீங்க இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இங்க இப்ப என்ன பண்ணணும்னா you no need to write it like this. சிம்பிளா இந்த java.utilல you are using the date method. அவ்வளவுதான். சோ இது வந்துட்டு பேஜ் டைரக்டிவ் டேக். இது வந்துட்டு உங்களுக்கு வேணும்ன்ற எக்ஸ்பிரஷன் கொண்டு வரதுக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸ்பிரஷன் டேக். இப்ப சேம் இப்ப நாங்க இங்க டைரக்டா எழுதுறது நான் பேஜ் டைரக்டிவ் மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப ரன் பண்ணி பாருங்க. சேம் கைண்ட் ஆஃப் அவுட்புட் தான். சோ ரன் ஆன் சர்வர், சேவ் பண்ணுங்க. சர்வர் ரன் பண்ண முன்னாடி செலக்ட் பண்ணுங்க, finish கொடுத்துருங்க. சோ அவுட்புட்ன்றது நம்மளுக்கு இங்க browserல கொண்டு வந்துச்சு. சேம் அவுட்புட் தான். எந்த சேஞ்சஸும் கிடையாது. So this is what how to add a page directive in your application. அடுத்தது next பார்க்க போறது one more type of tag in the directive tags, include directive tag. So இந்த include directive tag எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட JSP ஃபைல்ல some other JSP ஃபைல் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும்ன்றப்ப you can make use of these tags. இதோட ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா less than symbol, percentage, at the rate, include உங்களோட ஃபைல் நேம்ன்றது கொடுத்துறணும். ஓகே, என்ன கொடுக்கணுமா? ஃபைல் இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஃபைல் எந்த ஃபைல் நீங்க கரண்ட் அப்ளிகேஷன்ல ஆட் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல்ன்றது அங்க ஆட் ஆயிடும். சோ யூஸ் டு இன்க்ளூட் அதர் JSP ஃபைல்ஸ். அதோட எக்ஸாம்பிள் இங்க ஒன்னு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். சோ இந்த மாதிரி. சோ இப்போ நான் இந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக என்ன பண்ண போறேன்னா ஒரு 3 JSP ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போறேமா. So one is header.jsp, second thing is footer. Header என்னதுன்னா டாப்ல இருக்கிற கண்டென்ட், footer என்னதுன்னா பாட்டம்ல இருக்கிற கண்டென்ட். சோ இந்த இன்க்ளூட்ன்றது என்ன பண்ண போறேன்னா நடுவுல வெச்சிக்க போறேன் நான். மீன்ஸ் இப்போ நான் ஆக்சுவலா மெயின் ஃபைல்ன்றது இன்க்ளூட் ஃபைல் தான். இதுதான் என்னோட மெயின் ஃபைல். இந்த ஃபைல் உள்ள ஹெடர்ன்றது footerன்றது எனக்கு ஆட் ஆயிட்டு வரணும். சோ அது மாதிரி நான் இப்போ இந்த டைரக்டிவ் டேக் இன்க்ளூட் டைரக்டிவ் டேக்ன்றது யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதர் பேஜஸ் கூட நம்மளோட கரண்ட் பேஜஸ்ல இன்க்ளூட் பண்றதுக்காகன்றது சொல்ல போறேன். சோ சேம் நீங்க திரும்பி எக்லிப்ஸ் வந்துருங்க. இந்த நியூ டைனமிக் வெப்ல நான் இப்போ JSP ஃபைல்ஸ்ன்றது 3 கிரியேட் பண்ண போறேன். சோ ஜஸ்ட் நியூ என்ன JSP ஃபைல், ஃபர்ஸ்ட் ஃபைல் நான் என்ன பண்ண போறேன்னா ஹெடர்ன்றது கிரியேட் பண்ணிக்கிறேமா. ஃபர்ஸ்ட் நான் நம்மளோட இன்க்ளூட் பண்ண போற ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். header.jsp finish கொடுத்துட்டு நம்மளுக்கு அதோட இது வந்துடும். நீங்க வேணும்னா ரிமூவ் பண்ணிடுங்க, வச்சுக்கினா கூட ஓகே தான். சோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் பாடி டேக்ஸ் உள்ள நீங்க ஸ்டைல்ஸ் வேணும்னா கூட எழுதிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு அந்த கண்டென்ட் மட்டும் ஹெடர்ல என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்ன்றது மட்டும் நான் எழுதிட்டு இருக்கேன். சோ இந்த பாடி செக்ஷன்ல ஹெடர்ல h3 டேக் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் ஜஸ்ட் சிம்பிளா வெல்கம் டு ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் எழுதிடுறேன். வெல்கம் டு ஜாவா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் அன்னிட்டு மெசேஜ் எழுதுறேன். சோ இது மட்டும் தான் எனக்கு போதும். நீங்க ரொம்ப ஸ்டைல்ஸ் வேணும்னா நமக்கு தெரியும் எப்படி ஸ்டைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஹெட் டேக்ஸ் உள்ள ஸ்டைல் டேக்ஸ் யூஸ் பண்ணி இந்த டேக் இந்த h3 டேக் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் இந்த கண்டென்ட் மட்டும் போதும். அப்புறமா வேணும்னா நம்ம ஸ்டைல்ஸ் வேணும்னா அப்ளை பண்ணலாம். சோ இது சேவ் பண்ணி வச்சிருங்க. அதே விதமா இன்னொரு ஃபைல் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் a footer ஃபைல். சேம் இதே ப்ராசஸ்லயே கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ டைனமிக் வெப் கிட்ட போயிட்டு நியூ அண்ட் கிளிக் பண்ணுங்க. JSP ஃபைல் அண்ட் கொடுங்க. இங்க ஃபைல் நேம் வந்துட்டு நான் footer.jsp கொடுத்துட்டு finish கொடுத்தியாச்சு. சோ சேம் இது கூட நான் இங்க பாடி செக்ஷன்ல h3 என்ற டேக் ஏதோ ஒன்னு உங்களோட இஷ்டம் எந்த மாதிரி டேக் வேணுமோ அந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ now I am using h4 டேக். இந்த h4 டேக்ல வந்துட்டு இந்த footer செக்ஷன்ல காப்பிரைட்ஸ் கிளைம்ட்ன்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு சின்ன மெசேஜ் கொடுத்துறேன். சோ காப்பிரைட்ஸ் கிளைம்ட்ன்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துட்டு இது எண்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபைல் கூட எனக்கு போதும். இதுல இருக்கிற கண்டென்ட் போதும். சோ இந்த 2 ஃபைல்ஸ் என்னோட மெயின் அப்ளிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும்.
ஸோ அதுக்காக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். சேம் அதே ப்ராசஸ்ல நியூ டைனமிக் வெப் மேல நியூ JSP ஃபைல். ஸோ இப்போ நம்மளோட மெயின் ஃபைல் இது நான் என்ன பண்ண போறேன், மெயின் ஃபைல் டாட் JSP. நீங்க அதே மாதிரி இன்க்ளூட் டெமோ அங்க என்ன நேம்ஸ் கொடுத்துருக்கணும் அதே நேம்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நம்மளோட இஷ்டம் நேம்ஸ் கொடுக்கறது, ஓகேவா? நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் எப்படி கொடுத்துக்கணும், எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கினா போதும். ஸோ நான் மெயின் ஃபைல் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தாச்சு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்றேன்னா, எனக்கு வேணுமன்ற கண்டென்ட், இந்த பேஜுக்கு வேணுமன்ற கண்டென்ட் நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஸோ நான் இந்த H3 டேகை யூஸ் பண்றேன். இதுவே எடுத்துருங்க, நமக்கு தேவையில்லை, இப்ப தேவையில்லை, எடுத்துருங்க. இப்போ H3 டேக் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் ஒரு லிஸ்ட், ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ண போறேன். H டேக் உள்ள நான் என்ன பண்றேன்னா, கோர்சஸ் ஆஃபர்டு அன்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அந்த கோர்சஸ் லிஸ்ட்ன்றது ஒரு UL டேக் யூஸ் பண்ணி நான் அது டெவலப் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் காட்டணும் இல்லையா, ஜஸ்ட் எல்லாத்துலயுமே கண்டென்ட் கொடுக்குறது வேணாம்னு ஜஸ்ட் ஒரு சின்னதாக டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கோர் ஜாவா படிச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது செகண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, செகண்ட் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் SQL டேட்டா MySQL படிச்சிருக்கிறோம், MySQL படிச்சிருக்கிறோம், டேட்டாபேஸ் படிச்சிட்டோம். அடுத்தது நம்ம வெப் டெக்னாலஜிஸ் படிச்சோம், கரெக்டா? ஸோ வெப் டெக்னாலஜிஸ் படிச்சிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன படிச்சிருக்கிறோம், நெக்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறது அட்வான்ஸ்டு ஜாவா தான் படிச்சுட்டு இருக்கிறது, அட்வான்ஸ்டு ஜாவா தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற லிஸ்ட் இதுவே தான். இப்போ இது நம்மளோட மெயின் பேஜ்ல இருக்கிற கண்டென்ட். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த மெயின் பேஜ் கண்டென்ட்டுக்கு முன்னாடி I want to include this header part. எப்படி இன்க்ளூட் பண்றீங்க, using the include tags, direct to tags யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்றோம். எப்படி, less than symbol, percentage symbol, @ include. ஓகே, உங்களோட ஃபைல் நேம் கொடுக்கணும் இல்லையா, சோ அதுக்காக ஃபைல் இஸ் ஈக்குவல் டு உங்களோட ஃபைல் நேம் என்ன அங்க கொடுத்திருக்கிறது, ஹெடர். சோ கண்டிப்பா அதே மாதிரி தான் கொடுக்கணும், ஹெடர் டாட் வித் எக்ஸ்டென்ஷன் JSP ஃபைல். சோ அவ்வளவுதான். சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹெடர் டாட் JSP ஃபைல் இருக்கிற கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு அப்புறமா இந்த கோட் நம்மளோட மெயின் ஃபைல் இருக்கிற கோட் வந்துட்டு அப்புறமா எனக்கு ஃபூட்டர் கூட வேணும். சோ அந்த ஃபூட்டர் ஃபைல் நான் இன்க்ளூட் பண்ண போறேன். அது எப்படி இன்க்ளூட் பண்றீங்க, less than symbol, percentage, @ include. இப்போ உங்களோட ஃபைல் நேம் கொடுக்கணும். சோ அதுக்காக ஃபைல் இஸ் ஈக்குவல் டு footer.jsp. அவ்வளவுதான். சோ இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு உங்களோட மெயின் ஃபைல் ரன் பண்ணி பாருங்க. சோ just run as run on server. சோ இங்க உங்களோட சர்வர் செலக்ட் பண்ணிக்கிட்டு finish கொடுத்துட்டீங்கன்னா so it is going to display the content whatever you have added in your file. So welcome to Java full stack ன்றது header file இருந்து வந்துட்டு இருக்கா. இது வந்துட்டு உங்களோட மெயின் பேஜோட கண்டென்ட்டா, இது வந்துட்டு உங்களோட footer பேஜ் இருந்து வர்ற கண்டென்ட். உங்களுக்கு இன்னும் ஸ்டைல்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா இந்த ஹெடர் செக்ஷன்ல போயிட்டு ஹெட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெட் செக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஹெட் செக்ஷன் உள்ள ஸ்டைல் கண்டென்ட் ஸ்டைல் அன்னிட்டு யூஸ் பண்ணி, ஸ்டைல்ஸ் தானே யூஸ் பண்றோம், இன்டர்னல் ஸ்டைலிங் சொல்றோம். சேம் டாக்குமெண்ட்லயே நீங்க ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஹெட் செக்ஷன்ல வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டைல் டேக்ஸ், இது வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைலிங் சொல்றோம். சோ இப்போ நான் இந்த H3 டேக்குக்கு சம் ஸ்டைலிங்ஸ் கொடுக்கணும். எப்ப நீங்க HTML டேகை யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்றீங்களோ அது வந்துட்டு செலக்டர் டேக் என்னன்னு கூப்பிடுறோம்னா எலிமெண்ட் டேக்னு கூப்பிடுறோம். எலிமெண்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டைலிங்ஸ் பண்றோம். சோ நான் என்ன பண்ண போறேன்னா கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட் கலர்னு கொடுத்துறேன். சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இந்த ஹெட்டிங் டேக்ல ஹெட்டிங் ஃபைல்ல இருக்கிற H3க்கு நான் கலர்ன்றது ரெட்னு கொடுத்துட்டேன். சோ நீங்க இது சேவ் பண்ணிட்ட அப்புறமா திரும்பி மெயின் ஃபைல் கிட்ட வந்துட்டு இப்ப ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஹெடர் ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஸ்டைல்ன்றது அப்ளை பாத்தீங்களா, ரெட் கலர் இது கூட அப்ளை ஆயிடுச்சுமா, இந்த H3 டேக்கு அப்ளை ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண வரக்கூடாதுன்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, சோ H3 டேக்ஸ் இங்க கூட இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம். சோ அதுக்காக வரல, அங்க கூட அப்ளை ஆயிடுச்சு. சோ சேமா எடுத்துக்கோமா, ஸ்டைல்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்துக்கோ, இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம் இல்லையா இந்த மெயின் ஃபைல், அதுக்காக இது எடுத்துக்கோம். சோ நீங்க வந்துட்டு ஐடி எடுத்துக்கோங்க, ஐடி இஸ் ஈக்குவல் டு ஹெடர் அன்னிட்டு கொடுங்க. சோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இந்த H3 டேக்குக்கு தான் வரணும்ன்றதுக்காக நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம், ஐடி செலக்டார் யூஸ் பண்றோம். ஐடி செலக்டார் யூஸ் பண்றதுனால அந்த ஐடி கொடுக்கும் போது ப்ரிஃபிக்ஸ்ல ஹேஷ் சிம்பல் கொடுக்கணும்.
ஸோ எதுக்காக இந்த ஸ்டைல்ன்றது இந்த மெயின் ஃபைல்ல கூட இன்க்ளூட் ஆயிருக்குன்னா நம்ம இந்த பேஜ்ன்றது இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ தட் இந்த ஹெடர் ஃபைல்ல நம்ம H3 டேகுக்கு ஸ்டைல் பண்ணிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபைல்ல கூட H3 டேக் இருக்கிறதுனால இதுக்கு அப்ளை ஆச்சு. ஸோ இல்ல எனக்கு ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கிறது மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகணுன்றதுக்காக யூ ஷுட் யூஸ் சம் டைப் ஆஃப் செலக்டர்ஸ். இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது ஐடி செலக்டர். அந்த ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் பண்ணுங்க. சோ தட் ஒரு அந்த ஹெட் இந்த ஐடி எங்க இருக்குமோ அந்த டேக்ல இருக்கிற கண்டென்ட்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு அது அப்ளிகபிள் ஆக போகுது. சோ இப்ப சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு திரும்பி மெயின் ஃபைலுக்கு வந்து இப்ப செக் பண்ணி பாருங்க. ரன் ஆஸ் ரன் ஆன் சர்வர். சோ செலக்டர் சர்வர் செலக்ட் பண்ணுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பாருங்க. சோ பாருங்க ஜஸ்ட் அந்த ஹெடருக்கு மட்டுமே நமக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு இன்க்ளூட் ஆகல பிகாஸ் யூ ஹேவ் ப்ரொவைடட் சம் ஸ்பெசிபிக் ஐடி ஃபார் தட் டேக். அதுக்காக அதுக்கு மட்டுமே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு எல்லாத்துக்குமே வந்திருக்கு அப்ளை. எங்கெங்க H3 இருந்துச்சோ அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் டைரக்டிவ் டேக்ல இன்க்ளூட் டேக் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேச போறது என்னதுன்னா இந்த டேக் லிப் டைரக்டர் பத்தி நம்ம பேசல. இப்போ பேச போறது ஒன் மோர் டைப் ஆஃப் டேக், தட் இஸ் ஸ்கிரிப்ட்லெட் டேக்ஸ். இந்த ஸ்கிரிப்ட்லெட் டேக்ஸ்ல 3 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்கு. டிக்ளரேஷன் டேக், எக்ஸ்பிரஷன் டேக், ஸ்கிரிப்ட் டேக். சோ டிக்ளரேஷன் டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டு டிக்ளேர் த வேரியபிள்ஸ் அண்ட் டு டிஃபைன் த மெத்தட்ஸ். நம்ம ஜாவால வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம். நீங்க அதே விதமா அந்த மாதிரி வேரியபிள்ஸ் அடுத்தது மெத்தட்ஸ் நீங்க JSP ஃபைல்ல இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அது எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட்லெட் டேக்ஸ்ல இருக்கிற டிக்ளரேஷன் டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்க்ளூட் பண்றதுக்காகும். சோ பாருங்களேன், இன்ட் மீன்ஸ் யூ ஆர் இனிஷியலைசிங் n வேரியபிள் வித் சம் வேல்யூ. அப்போ நீங்க இந்த டேக்ஸ் உள்ளதான் டிக்ளேர் பண்ணணும். அது வேரியபிள்ஸ் என்ன ஆயிருக்கட்டும், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணும் போது ஆயிருக்கட்டும். So you should include in this kind of tags which is nothing but declaration tags. ஓகேவா? சோ இதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்பிரஷன் டேக் ஆனது நம்ம ஆல்ரெடி இப்ப பார்த்திருக்கோம். கரண்ட் டேட் அண்ட் டைம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். சோ அப்ப அதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ஆக்சஸ் த வேல்யூ ஆஃப் திஸ் வேரியபிள், அந்த டைம்ல இந்த எக்ஸ்பிரஷன் டேக் ஆனதை யூஸ் பண்ணிக்கலாம். So used to access the value of the variable and to call the methods. நம்ம இந்த டிக்ளேர் பண்ணிருக்கிற டிஃபைன் பண்ணிருக்கிறோம் இல்லையா இந்த வேரியபிள், இந்த வேரியபிளோட வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னா அடுத்தது இந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணணும்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் டேக்ஸ். ஓகேவா? சோ இங்க அது கூட எக்ஸாம்பிள் பண்ணிக்க பாருங்க. டேட் ஆனதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்ல, தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் எக்ஸ்பிரஷன் டேக். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு இன்க்ளூட் த ஜாவா ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்மளோட ஜாவா ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்காக லைக் திஸ் இந்த மாதிரி இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டேக்ஸ் வந்துட்டு ஸ்கிரிப்ட் டேக்ஸ். The code goes into JSP service function. So நம்ம கொடுக்கிறது எல்லாமே JSP service functionல தான் இது கோட் ஆகும். சோ இந்த மாதிரி தான் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும்னா you should make use of the tags called script tags. ஓகே, சோ இப்போ இந்த 3 tags பத்தி பேச போறோம். அது போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற out நம்ம print writer out is equal to response dot get writer function யூஸ் பண்ணிட்டே இருந்தோம். அந்த out பத்தி இப்ப பேச போறோமா? out is nothing but implicit object. அது நம்ம கிரியேட் பண்றது இல்ல, which is already present in it. ஓகேவா? out is an implicit object in JSP which is an object of JSP writer class. நம்ம print writer classல யூஸ் பண்ற மாதிரி தான் இங்க JSP writer classல கூட one of the implicit object ன்றது இருக்கு, that is called out. JSP writer is இந்த JSP writer ன்றது கூட subclass of print writer class. இந்த print writer class ஓட child class தான் இந்த JSP writer கூட. சோ இங்க பாருங்க எப்படி பிரிண்ட் பண்ணி பாருங்க. out.println இந்த சேம் அதே மாதிரி தான் யூஸ் பண்றோம். பட் நம்ம JSP ஃபைல்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது JSP writerோட ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 3 டைப்ஸ் 3 ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பேச போறோமா? ரிக்வெஸ்ட் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட், ரெஸ்பான்ஸ் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட், செஷன் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் பத்தி பேச போறோம். சோ இங்க அவுட் பத்தி பேசிட்டோம், அதே மாதிரி ரிமைனிங் பத்தி கூட பேசுறோம். சோ ரிக்வெஸ்ட் இஸ் an implicit object in JSP which is an object of HTTP servlet request. நம்ம இந்த servlet requestல யூஸ் பண்றோம் இல்லையா? சோ இதரோட ஆப்ஜெக்ட் தான் இந்த ஆப்ஜெக்ட். இந்த HTTP servlet request interface ஓட ஆப்ஜெக்ட் தான் இந்த requestன்றது.
So you will make, in order to read values from the form, you can make use of the request.getPara. Request அன்றது யூஸ் பண்றோம். அதே ரெஸ்பான்ஸ் கொண்டு வரணும். அந்த ரெஸ்பான்ஸ்ன்றது எந்த ஃபார்மேட்ல இருக்கணும்ன்றது கூட நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். So you will make use of these kind of expression tags. இங்க பாருங்க, send a redirect இந்த மாதிரி HTML means in the HTML formல வேணும்னப்ப redirect form means you are just sending it in the format of index.html. If you want to display in text.html format, you are making use of this என்ன பண்றீங்க, you are just make using of this script tags யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கீங்க. So இங்க response அன்றது it's an implicit object in JSP which is an object of HTTP servlet response தான். நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது, பட் தெரியாமவே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பத்தி இங்க டீடைல்டா சொல்லிட்டு இருக்கிறது நான். நெக்ஸ்ட், செஷன் implicit object. So session is an implicit object in JSP which is an object of HTTP session interface. So this is also in order to set the values for those variables. That can be done with the help of this implicit object only. Session implicit object மூலமாவே நம்ம வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் அன்றது செட் பண்ண போறோம். சோ அது கூட ஸ்கிரிப்ட் டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம இங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லிருக்கணும், இந்த கான்செப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்ன்றது டெவலப் பண்ண போறோம். என்ன டெவலப் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்றேன். எதுக்காகனா, நானும் ஒரு வேல்யூன்றது யூசர் கிட்ட இருந்து ரீட் பண்றதுக்காக. சோ ஒரு ஃபார்ம், அதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றோம். அந்த ஃபார்ம்ல ஒரு நம்பருக்காக ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்றோம். எப்ப நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கிளிக் பண்றோமோ அப்போ நாங்க எனக்கு என்ன ஆகணும், நான் இந்த JSP ஃபைல்ல அந்த ப்ரோக்ராம் எழுதிருப்பேன். அந்த ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் அங்க டிஸ்பிளே ஆகணும் அந்த ப்ரௌசர்ல. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ன்றது யூசர் கிட்ட இருந்து நம்பர் ரீட் பண்றதுக்காக கிரியேட் பண்றேன். செகண்ட் திங் என்ன பண்றேன்னா, ஒரு JSP ஃபைல் கிரியேட் பண்றேன். அந்த JSP ஃபைல்ல நான் இந்த HTML ஃபார்ம்ல கொடுத்திருக்கிற நம்பர் ரீட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது அந்த வேல்யூக்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்ணணும். சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா JSP ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். சோ திஸ் இஸ் நம்மளோட அப்ளிகேஷன், ஃபேக்டோரியல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இது இந்த முன்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி. ஓகேவா? சோ எக்லிப்ஸ்க்கு வந்துருங்க. ஐ அம் கோயிங் டு கிரியேட் ஃபர்ஸ்ட் ஒரு HTML ஃபைல் தான் கிரியேட் பண்ண போறேமா. சோ எப்படி கிரியேட் பண்றீங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது கூட. சோ நியூ டைனமிக் வெப்மெயில், ரைட் கிளிக், நியூ HTML ஃபைல் தான் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேங்க. சோ HTML ஃபைல். சோ அந்த ஃபைல் நேம் உங்களோட இஷ்டம் எதனா கொடுங்க. நான் இங்க fact.html ன்னு கொடுத்துட்டு finish ன்னு கொடுத்துறேன். சோ இட் இஸ் கோயிங் டு கிவ் த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் உள்ள நீங்க வேணும்னா டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விடுங்க. சோ வேணும்னா சேஞ்ச் பண்ணிடுறேன். நான் இங்க வந்துட்டு ஃபேக்டோரியல் அன்னிட்டு ஃபேக்டோரியல் ஆப் அன்னிட்டு ஒரு நேம் கொடுத்துறேன், டைட்டில் கொடுத்துறேன். சோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்றோம், ஒரு வேல்யூ யூசர் கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணணும்ன்றதுக்காக ஐ அம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ். சோ இந்த பாடி செக்ஷன்ல யூசிங் அ ஃபார்ம் டேக். சோ இந்த ஃபார்ம் டேக் உள்ள நான் எப்ப சப்மிட் பட்டன் கிளிக் பண்றேனோ அந்த ஃபைல்ன்றது ஆக்டிவேட் ஆகணும். சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற அட்ரிபியூட் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபைல் நம்ம அப்புறமா கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபைல் நேம் என்னதுன்னா JSP ஃபைல் தான், தட் இஸ் factorial.jsp ன்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த நேம்லயே நான் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். எப்ப நான் சப்மிட் கிளிக் பண்றேனோ அப்போ இந்த ஃபைல்ன்றது ஆக்டிவேட் ஆக போகுது. சோ இப்போ நம்ம வேல்யூஸ் என்டர் பண்றதுக்காக நான் ஒரு ஃபீல்டு நேம் கொடுத்துக்கிறேன். என்டர் நம்பர் அன்னிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்புட் டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்புட் டேக்ல ஃபீல்டு வரணுன்றதுக்காக டைப் இஸ் ஈக்குவல் டு நீங்க டெக்ஸ்ட் என்ற டைப் கொடுத்துறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்ப நம்ம ஒரு ஃபார்ம்ல இருந்து வேல்யூஸ் ரீட் பண்றோமோ, JSP ஃபைலா இருக்கட்டும், சர்வ்லெட்ல இருக்கட்டும், அதுக்கு ஒரு நேம்ன்றது அட்ரிபியூட் கண்டிப்பா அந்த ஃபார்ம் கொடுத்துருக்கணும். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் அன்னிட்டு கொடுத்தேன். ஸோ இப்போ இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளோட JSP ஃபைல்ல வேல்யூன்றது ரீட் பண்றதுக்காகும். ஸோ நேம்ன்றது கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது என்னது, சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ அது கீழே வரணுன்றதுக்காக இங்க 2 பிரேக் டேக்ஸ் கொஞ்சம் நீட்டா இருக்கணுன்றதுக்காக 2 பிரேக் டேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பட்டன் வந்துட்டு டைப் நீங்க கொடுத்துக்கணும். இன்புட் டைப் வந்துட்டு பட்டன். ஓகேவா? ஸோ அது சப்மிட் பட்டன், டைப் இஸ் ஈக்குவல் டு வேல்யூன்றது சப்மிட். நீங்க அந்த பட்டன் மேல எந்த மாதிரி வேல்யூ வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வேல்யூ கூட நம்ம கொடுத்துக்கலாம். யூசிங் அன் அட்ரிபியூட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு
நானு இங்க உங்களோட இஷ்டம் தானே கொடுத்துருக்கேன். நீங்க கொடுக்கலன்னா அந்த பட்டன் மேல சப்மிட் என்ற டெக்ஸ்டே இருக்கும். எனக்கு வேணுமன்ற டெக்ஸ்ட் இங்க கொடுத்துட்டு இருக்கேன். டிஸ்பிளே ஃபேக்டோரியல்ன்ற மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த பட்டன் மேல. ஓகே, நீங்க வேணும்னா இங்க நீங்க இங்கவே ஜஸ்ட் ரன் பண்ணி பாத்துக்கலாம். இந்த சேவ் பண்ணிட்டு இதுவே நீங்க டாம் கேட்ல ரன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ன்றது நமக்கு வந்திருக்கும் இங்க. சோ பாருங்க. சோ என்டர் நம்பர் இந்த ஃபீல்ட் வந்து இது வந்துட்டு இந்த டிஸ்ப்ளே பண்ண இங்க கிளிக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்ம் factorial.jsp கொடுத்துருக்குன்னா அதுல மெத்தட்ல கொடுத்துருக்கிற ஆப்ரேஷன் பண்ணிட்டு மீன்ஸ் லாஜிக்கல் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் இங்க ப்ரௌசர்ல காட்டும். ஸோ நம்ம இது என்ன பண்ணல, ஸோ அது பண்ணிட்டு அப்புறமா வரலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம இந்த ஃபேக்டோரியல் வர்றதுக்காக இப்போ இந்த factorial.jsp ஃபைல்ன்றது நான் கிரியேட் பண்ணணும். இது உள்ளதான் நான் லாஜிக் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க நம்ம JSP ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஒரு வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணணும்னப்ப நம்ம டிக்ளரேட்டிவ் டாக்ஸ் யூஸ் பண்ணணும். மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா டிக்ளரேட்டிவ் டாக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அது கால் பண்ணணும்ன்றப்ப நம்ம எக்ஸ்பிரஷன் டாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த மெத்தட் அந்த வேரியபிளோட வேல்யூ நான் யூஸ் பண்ணிக்கணும்னா கூட எக்ஸ்பிரஷன் டாக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ நம்ம என்ன டாக்ஸ் யூஸ் பண்ணோம் அதெல்லாமே இப்போ யூஸ் பண்றோம். சோ இப்போ சர்வ்லெட் JSP ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. நியூ டைனமிக் வேர் நியூ கிட்ட வந்துடுங்க. சோ JSP ஃபைல். ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க. இங்க நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கணும் ஆக்ஷன் இதுல வேல்யூவா, ஸோ அதே மாதிரி நேம் கொடுங்க, ஃபினிஷன் கொடுத்துருங்க, ரெடிமேட் கோட் கொண்டு வந்துடும். ஸோ இந்த ரெடிமேட் கோட்ல நீங்க வேணுமானா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபுல்லா எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா நான் மெத்தட்ன்றது கிரியேட் பண்ண போறேன். வாட் கைண்ட் ஆஃப் டாக்ஸ் யூ ஹேவ் டு யூஸ், டிக்ளரேட்டிவ் டாக்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ் உள்ளதா நம்ம மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். So, if நம்ம factorial find out பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த factorial what kind of data type it will return, integer data type. So less than symbol percentage symbol கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஆயிடும். இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. சோ என்ன factorial method தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் factorial. சோ நம்ம இங்க இந்த n வேல்யூன்றது நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மீன்ஸ் அந்த மெத்தட் கால் பண்ணும்போது வேல்யூ கொடுக்க போறோம். அந்த வேல்யூ what data type it is, integer. So integer அன்னிட்டு மென்ஷன் பண்ணிடுறீங்க. So இந்த மெத்தட் what data type it will return, integer data type. So அது கூட integer அன்னிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிடணும். So இப்போ இதுல உள்ள நம்ம என்ன எழுத போறோம், லாஜிக்ன்றது எழுத போறோம். என்ன லாஜிக், நீங்க கொடுக்க போற நம்பர் 1 by 1 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரி பண்ணிக்கணும். So first you should provide எந்த நம்பர் நம்ம ப்ராடக்ட்ன்றது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. So I is equal to 1 and கொடுத்துறேன். So every value multiply ஆயிட்டே இருக்கணும். இந்த நானு இங்க என்ன பண்றேன்னா இந்த I வேல்யூக்கு இந்த n வரைக்கும் ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வரணும் எனக்கு. So இதுக்காக ஒன்னொன்னா வரணும்ன்றதுக்காக நம்ம இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். மெயின்லி for loop யூஸ் பண்ண போறேன். For என்ன பண்றோம், int. ஓகே, so int நீங்க x எங்கல ஸ்டார்ட் பண்ணீங்க, x is equal to n. நீங்க கொடுக்க போற வேல்யூ x க்கு அசைன் பண்ணிடுறீங்க. சோ இங்க என்ன பண்றீங்க, until it reaches to this value means இந்த கண்டிஷன் satisfy ஆச்சுன்னப்போ எப்படி கொடுக்குறீங்க, x greater than or equal to 1 ஆச்சுன்றப்போ. சோ n-ன்றது நீங்க கொடுக்க போற வேல்யூமா, i-ன்றது இந்த வேல்யூக்கு நீங்க ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ண போற வேல்யூ. இதர்வைஸ் நீங்க f-ன்னு கொடுங்க, எதனா கொடுத்துக்கோங்க உங்களோட இஷ்டம். ஓகேவா? சோ இங்க என்ன பண்றீங்க, நீங்க you should reach இந்த x-ன்றது என்னன்னு கொடுத்துட்டீங்க. சோ இந்த 1-ன்றது இங்க வரைக்கும் போகணும் மீன்ஸ் ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் ஆகிட்டே வரணும். சோ என்ன பண்றோம், x மைனஸ் மைனஸ் ன்னு கொடுத்துறேன். சோ இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. சோ இங்க நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க n-ன்றது 5 வந்துட்டு எடுத்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ இங்க என்ன i என்ன இருக்கும், 1 இருக்கும். இங்க என்ன ஆச்சு, இங்க நம்மளுக்கு x is equal to என்ன ஆயிருக்கீங்க, x equal to 5 ஆயிருக்கு. இப்ப கண்டிஷன் என்ன ஆகுது நம்மளுக்கு, அங்க 5 is greater than or equal to 1. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு. ட்ரூ ஆயிட்டு நான் திரும்ப என்ன கொடுத்திருக்கேன், x-ன்ற வேல்யூ என்னதுங்க 5 தானே. 5 மைனஸ் மைனஸ் மீனிங் என்னது 4க்கு போகும்னுட்டு. சோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது என்ன பண்ணணும்னா இந்த x வேல்யூ இந்த i வேரியபிளுக்கு அப்டேட் பண்ணணும், ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி, i is equal to i into x ன்னுட்டு பண்ண போறேன். i into x ன்னுட்டு பண்ண போறேன். மீனிங் என்னது நான் சொல்றேன் பாருங்களேன். சோ i is equal to i வேல்யூ என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 into x வேல்யூ என்ன இருக்கு, இப்ப 5 இருக்கு. சோ i வேல்யூ 5க்கு அப்டேட் ஆச்சு. திரும்பி இது அப்டேட் ஆயிட்டே இருக்கும், இட் should return. சோ
இது எல்லாமே இந்த பெர்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஐல வந்துட்டு இப்ப 500 அப்டேட் ஆயிடுச்சு. ஐல வந்துட்டு 500 அப்டேட் ஆச்சு. இங்க 5 அப்டேட் ஆச்சுன்றப்ப நம்ம இங்க 5 அப்டேட் ஆச்சு. இப்ப திரும்பி ஐ வேல்யூ இங்க எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும்னா டிக்ரிமெண்ட் ஆயிருக்கும். சோ எக்ஸ் வேல்யூ இப்போ 4க்கு வந்துரும். 4 greater than or equal to 1. கரெக்ட். ஓகேவா? 4 greater than கரெக்ட் ஆச்சு. திரும்பி உள்ள வரும். சோ I is equal to இங்க I என்றது என்ன இருக்கு? 5 இருக்கு. 5 into x வேல்யூ என்ன இருக்கு? 4க்கு அப்டேட் ஆச்சு. சோ I என்றது என்ன இருக்குமா? 5 இருக்கு. அப்புறமா 4 x4 x வேல்யூ 4 ஆச்சு. சோ வாட் இஸ் தி வேல்யூ நவ? 20க்கு அப்டேட் ஆச்சு. சோ I வேல்யூ இப்ப என்ன ஆச்சு? 20க்கு அப்டேட் பண்ணிக்கிட்டோம். சோ இப்போ x வேல்யூ என்ன ஆயிருக்கும்? இங்க 4 மைனஸ் மைனஸ் ஆயிருக்கும். சோ அப்ப x வேல்யூ என்னத்துக்கு அப்டேட் ஆயிருக்கும்? 3க்கு அப்டேட் ஆயிருக்கும். கரெக்ட்டாமா? 3 தானே? சோ இங்க நமக்கு 4 மைனஸ் மைனஸ் இருந்துச்சுனா அப்ப it is updated to 3 value. சோ 3 greater than or equal to 1. இங்க 3 மைனஸ் மைனஸ் வெச்சிடுங்க ஒரே வாட்டி. சோ இப்போ 3 greater than or equal to 1 கரெக்ட் ஆச்சு. சோ இப்போ திரும்பி I is equal to what is I வேல்யூங்க? 20 இருக்கு. சோ 20 x வேல்யூ என்ன இருக்கு? 3. 20 into 3 எவ்வளவு ஆச்சு? 60. x I வேல்யூ இப்போ 60க்கு அப்டேட் பண்ணிக்கிட்டோம். சோ திரும்பி இங்க 3 மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால x வேல்யூ திரும்பி இட்டரேட் ஆகும். இட்டரேட் ஆகும்போது x வேல்யூன்றது 2க்கு அப்டேட் ஆயிடும். பிகாஸ் இங்க 3 மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால 2க்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே. சோ 2 greater than or equal to 1 கரெக்ட் தான். சோ திரும்பி உள்ள வரும். சோ I is equal to I வேல்யூ என்ன அப்டேட் ஆயிருக்கு? 60க்கு. 60 into x வேல்யூ எவ்வளவு? 2. சோ 6 into 2 எவ்வளவு ஆயிடுச்சு? 120. சோ இப்போ I வேல்யூ என்னத்துக்கு அப்டேட் ஆச்சுமா? 120க்கு அப்டேட் ஆச்சு. கரெக்ட்டா? சோ திரும்பி இட்டரேட் ஆகும்போது இங்க 2 மைனஸ் மைனஸ் நான் அப்டேட் பண்ணப்பவே 2 மைனஸ் மைனஸ் 1 இருக்கும்போது x வேல்யூ என்ன ஆயிடும்? 1க்கு அப்டேட் ஆச்சு. சோ 1 greater than or equal to 1 கரெக்ட் தானே? ஈக்குவல் டு சிம்பல் சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்ட். திரும்பி உள்ள வரீங்க. சோ I is equal to I வேல்யூ என்ன இருக்கீங்க? 120. சோ 120 into x value is 1. சோ அவுட்புட் என்றது 120 தான். சோ I வேல்யூ திரும்பி 120 அப்டேட் ஆச்சு. திரும்பி இட்டரேட் ஆகும்போது இங்க நமக்கு 1 மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால x வேல்யூ என்ன ஆயிடும்? 0 சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ 0 greater than or equal to 1 கரெக்ட்டா? ராங். எப்ப இந்த கண்டிஷன் ராங் ஆகுமோ it will come out of that loop and it will return the updated value of I. அவ்வளவுதான். ஓகே. புரியுதா? சோ இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். we have done the coding part. கோடிங் பார்ட்ன்றது முடிச்சிட்டோம். நம்ம இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்ன மிஸ்டேக்னா டிக்ளரேட்டிவ் மீன்ஸ் டிக்ளரேட்டிவ் டைப்ல நம்ம டாக் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னா எக்ஸ்கிளமேட்டரி மார்க் பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துட்டு எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ன்றது கொடுக்கணும். சோ இங்க பாருங்க எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ன்றது கொடுக்கணும். சோ நான் அங்க மிஸ் பண்ணிருக்கேன். இது கொடுத்துருங்க. இப்போ சோ இப்போ நம்ம மெத்தட்ன்றது மென்ஷன் பண்ணிட்டோம். மெத்தட் லாஜிக்ன்றது இந்த மெத்தட் உள்ள எழுதாச்சு. நெக்ஸ்ட் என்னது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த n வேல்யூ எங்க கொடுத்திருக்கிறோம்? நம்மளோட HTML ஃபைல்ல கொடுத்திருக்கிறோம். சோ அந்த வேல்யூ நம்ம ரீட் பண்ணிக்கணும். JSP ஃபைல்ல ரீட் பண்ணிக்கணும். அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன்ன்றது இந்த மெத்தட்ன்றது கால் பண்ணணும். சோ அதெல்லாமே பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? இப்போ what type of tag you should use? expression tags. expression tagன்றது யூஸ் பண்ண போறோம். So now we are working with expression tags. expression tags first நான் என்ன பண்ண போறோம்? You should read the values. நம்ம JSP ஃபைல்ல இருந்து values ரீட் பண்ணனும்ன்றதுக்காக யூஸ் பண்ண போற மெத்தட் வந்துட்டு get parameter method. So you are requesting that value. So we are going to do less than symbol percentage. அது integer data type. நீங்க ரீட் பண்ண போற n value from the form ன்றது integer data type. So ஒரு வேரியபிள் கொடுத்துக்கோங்க. int n is equal to so request. You are requesting that value from the form. Request dot get parameter. அந்த வேரியபிள் நேம் என்ன கொடுத்திருக்கீங்க? What is the identity you have given in that one? Number and கொடுத்திருக்கீங்க. சோ இப்போ நம்ம இது வந்துட்டு அங்க இருக்கிறது என்னது? ஸ்ட்ரிங் டேட்டா. நம்ம இங்க ஃபார்ம்ல இன்புட் வேல்யூ ரீட் பண்ணும்போது டெக்ஸ்ட் டேட்டா. சோ இட் வில் ட்ரீட் இட் லைக் a string value only. நம்ம இது என்ன பண்ணணும்னா இன்டீஜரா மாத்திக்கணும். இன்டீஜரா மாத்திக்கணும்ன்றதுக்காக நம்ம பார்சிங்ன்றது பண்ண போறோம். சோ integer டாட் இது படிச்சிருக்கோம் நம்ம. integer டாட் parse intன்றது யூஸ் பண்ண போறோம். இன்டீஜரா மாத்திட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? நீங்க வேல்யூன்றது ரீட் பண்ணிட்டீங்க. So what is the next step that you need to follow? Next என்ன பண்ணணும்?
you should call this method. இந்த மெத்தட் கால் பண்ணிக்கணும். மெத்தட் கால் பண்ணிக்கணும்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? இப்போ you should make use of a what expression. ஓகேவா? சோ யூஸ் பண்ணுங்க. less than symbol percentage is equal to அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன இருக்கு? மெத்தட் நேம் fact. வேல்யூ என்ன கொடுக்கணும்? நீங்க இங்க ஃபார்ம்ல இருந்து ரீட் பண்ணிருக்கிற டேட்டா இந்த வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆகும். So you should provide that variable name. ஓகேவா? சோ இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ என்ன ஃபைல் ரன் பண்ணனும்? நம்ம fact.html. இங்க நமக்கு வேல்யூன்றது ஜஸ்ட் வேல்யூ மட்டுமே வரும். நமக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வேணும்னப்ப நீங்க டெக்ஸ்ட்ன்றதை எழுதிக்கோங்க. ஓகேவா? நம்ம தெரியாது எப்படி எழுதிக்கணும்னு. சோ இதற்கு முன்னாடி ஒரு h3 டாக் நான் யூஸ் பண்ணிக்கோங்க. எதனா இந்த மாதிரி h3 டாக் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டாக் உள்ள நீங்க சோ ஃபேக்டோரியல் வேணும் இல்லையா? சோ அதுக்காக நான் ஃபேக்டோரியல் அண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் கூடவே நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் மெத்தட் கால் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இந்த ஃபார்ம்ல அந்த வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லாஜிக்ன்றது ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? fact.html ஃபைல் போயிட்டு அங்க ரன் பண்ணுங்க. ரைட் கிளிக், run as, run on server. ஓகே, சோ Tomcat செலக்ட் பண்ணிக்கோங்க, finish and கொடுங்க. சோ browserல ஓபன் ஆகும். சோ browserல ஆகிட்டு நம்பர் ஒரு 500 கொடுக்கலாம். நம்ம அந்த 5 நம்பர் தான எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கேன். சோ 51 கொடுங்க. இப்போ டிஸ்ப்ளே ஃபேக்டோரியல் கொடுக்குறீங்க. சோ அப்ப நமக்கு 120 என்ற அவுட்புட் வரணும். ஃபேக்டோரியல் கோலன் அந்த ஃபேக்டோரியல் லாஜிக் அப்ளை ஆயிட்டு 120 என்றது வரணும். 120 and வந்திருக்கு. ஃபேக்டோரியல் 120. சோ இப்போ நீங்க திரும்பி சேம் அதே விதமா அதுக்கு ஸ்டைல்ஸ் வேணும்னா நீங்க ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் how you can you however you want you can do it. For example இப்போ நான் திரும்பி ஒரு 4 and கொடுத்திருக்கேன். அப்ப 4 into 3 into 2 into 1 ன்னு எவ்வளவு வருது? 4 3s are 12, 12 2s are 24, 24 1s are 24. சோ நமக்கு அவுட்புட் இப்போ என்ன வரணும்? 24ன்றது வரணும். வந்திருக்கு பாருங்க. திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சோ திரும்பி it comes back to the login page, means that is called HTML page, form pageக்கு வந்துரும். பேக் வந்துட்டு சோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 6 and கொடுத்துட்டேன். சோ அப்ப எப்படி வரும்? 6 into 5 into 4 into 3 into 2 into 1 மீன்ஸ் டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வந்திருக்குது. எதுக்காக நான் டிக்ரிமெண்ட் சொல்லிருக்கேன்னா நம்ம எழுதிருக்கிற லாஜிக் அந்த விதமா தான். சோ என்னன்றது 6 ஆச்சுன்னா அந்த வேல்யூ இந்த I வேரியபிளுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே வாட் இட் ஷுட் டு டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, இட் ஷுட் டிக்ரிமெண்ட் பை மைனஸ் மைனஸ் டிக்ரிமெண்ட் பை 1. சோ இப்போ நான் நீங்க 6 and கொடுத்திருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளவு அவுட்புட் வரணும்? சோ 5 into 4 into 3 into 2 into 1 120 ஆச்சு. சோ அது into 6 120 into 6 is 720. அவுட்புட் என்ன வரணும்? இப்போ நமக்கு அவுட்புட் 720 என்றது வரணும். சோ பாருங்க, கரெக்ட்டா? So this is how you can create a factorial program with the help of a HTML file and JSP file. So main purpose எதுக்காக இந்த JSP யூஸ் பண்றோம்னா இது கூட சர்வ்லெட் மாதிரி தான் வர்க் ஆகும். பட் the main thing less number of lines of code அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்துட்டு திரும்பி எவ்ரி டைம் ரீகம்பைல் பண்ணாது ஃபுல்லா. சோ எங்க நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், ஜஸ்ட் தட் பேஜ் வில் கெட் ரீலோடட் அண்ட் ரீடெப்ளாய்ட். அதே சர்வ்லெட் அப்படி கிடையாது. எவ்ரி டைம் இட் ஷுட் கெட் ரீடெப்ளாய்ட் எவ்ரி டைம். ஓகே, சோ தட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் JSP அண்ட் சர்வ்லெட். இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிற டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்துட்டு ஒன் இஸ் a declarative tag யூஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் திங் வந்துட்டு இது கூட டிக்ளேர், இது வந்துட்டு வாட் இஸ் திஸ் ஒன்? திஸ் இஸ் a script left tag, ஸ்கிரிப்ட் டேக் அன்னிட்டு. சோ நம்ம இங்க படிச்சிருக்கோம் பாருங்க, எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா in order to make use of the value read பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். this is a script tag. So next this one is expression tag. expression tag இங்க பாருங்க, expression tag இது. this is a script tag. so 3 types of tags எப்படி யூஸ் பண்ணனும் ஒரே ப்ரோகிராம்ல நம்ம பார்த்திருக்கோம். so at the same time நம்ம வந்துட்டு இங்க what we have learned, request and get parameter JSP file இருந்து எப்படி ஒரு வேல்யூ ரீட் பண்ணி அதல யூஸ் பண்ணனும்ன்றது கூட யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். வர இந்த இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். ஓகேவாமா? சோ இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இன்னைக்கு என்ன சொல்லிருக்கறோம்? எஸ் மேம். சோ சின்ன அசைன்மென்ட். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா சேம் இப்போ நான் என்ன டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோமோ
அந்த tags JSP file யூஸ் பண்ணி அந்த tags யூஸ் பண்ணா நீங்க டெவலப் பண்ணணும். So what is that question here is create a HTML file which accepts a color from the user. நீங்க ஒரு சேம் அதே மாதிரி நான் ஒரு நம்பர் அக்செப்ட் பண்றேன் இல்லையா ஃபார்ம்ல, அதே விதமா ஒரு கலர்ன்றது நீங்க ஃபார்ம்ல எடுத்துக்கிறீங்க. அதுக்காக நீங்க color.html கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது create a JSP file which reads the color from HTML file. அந்த HTML ஃபைல்ல கொடுத்திருக்கிற கலரை நீங்க JSP ஃபைல்ல ரீட் பண்ணிக்கணும். அது எப்படியோ நம்ம சொல்லிருக்கிறோம். And set the background color of the web page with the given color. நம்ம கொடுத்திருக்கிற கலர் பேஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், அந்த கலர் பேக்ரவுண்டா செட் பண்ணணும். இதுதான் நீங்க பண்ண போற வேலை. Okay. ட்ரை பண்றீங்களா? Yes, ma'am. ட்ரை பண்ணுங்க. சோ இதுதான் உங்களோட. சோ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா, so we are going to start JSP action tags பார்க்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் இது மட்டும் தான் பார்த்தோம். 2 types of tags பத்தி தான் பேசியிருக்கிறோம். What type of tags? So only direct to tags பத்தி பேசியிருக்கிறோம். scriptlet tags பத்தி தான் பேசியிருக்கிறோம். நெக்ஸ்ட் செஷன்ல action tags பத்தி டீடைல்ல பேச போறோம். இதுல very much important tags இந்த use bean என்ற tag very much important. So நம்ம next classல இருந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் tags யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? It's all about today's class. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.